எங்களுடைய அம்மா வாசிக்கிற பைபிளை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கிறது. 86 வயசு. இந்த மாதம் ஜூலை மாதம் 30 அவளுக்கு தொடங்க போகுது. ஆனாலும் அவள் கண்ணாடி இல்லாமல் பைபிள் வாசிக்கிறாள். அப்போ பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு கிருபை பாராட்டியிருக்கிறார் அவளுக்கு. அவள் பைபிளை வாசித்து ஆண்டவருக்குள்ளே நல்ல சந்தோஷமாக இருக்கிறாள். என்னோட கூட பைபிள் வசனங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுவாள். அவள் கர்த்தருக்குள்ளே பாருங்கள் காலையில் பைபிள் வாசித்து கொண்டிருக்கிறாள். நாங்கள் கூட கண்ணாடி போட்டு தான் வாசிக்கிறது. ஆனால் அவருக்கு ஆண்டவர் நல்ல கண் பார்வையை கொடுத்துருக்கிறார். இப்போ பாருங்கள் அம்மா உங்களுக்கு பைபிள் வாசித்து காட்ட போகிறா. ஓகே, வாசிங்கம்மா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிஷ்டையில் போதனையும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமேன், ஆமேன். போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எனக்கு தெரியும் அம்மா அவங்களோட ஐயா, அவங்களோட அம்மா அப்பா அங்கே அம்மாவோட எல்லாம் அம்மா பழகிக்க நல்ல அன்பாக பழகுவா. அவங்களோட அம்மா அப்பா கீழ்ப்படைஞ்சிருப்பா. அவங்களோட ஐயா எல்லாம் வேலைக்கு போய்க்கும் முதல் புள்ள தண்ணி தான்னு சொல்லி சுடு தண்ணி தண்ணி தாண்டு வாங்கி குடிச்சிட்டு தான் போவான். அவங்க நல்ல அன்பாக இருப்பாங்க. பாருங்கள் அவங்களோட கீழ்ப்படிதல், அம்மாவோட அவங்க தாதப்பனுக்கு செஞ்ச கனம் இங்கே இன்றைக்கு இப்போ அவங்களுக்கு 86 வயசுலேயும் கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார். பைபிள் எல்லாம் வாசிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல கண் பார்வை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். தேவனுடைய நாமமே மகிமைப்படுவதாக. அம்மாவோட நான் இருக்கிறதில் நான் சந்தோஷப்படுகிறேன். அம்மா நாங்கள் எல்லாம் சில வேளையில் கீழ்ப்படியாமல் விட்டுருப்போம். நான் அம்மாவிடத்தில் நான் எல்லாம் மன்னிப்பு கேட்டு இருக்கிறேன். அம்மா, உங்களுக்கு என் மேலே ஏதாவது குறைகள் ஏதாவது இருக்கும்? சந்தோஷமாக இருக்கிறீங்க. என்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னிச்சிட்டீங்க. ஓகே, சந்தோஷம். நாங்கள் எல்லாருமே தாதப்பனுக்கு கீழ்ப்படைஞ்சு ஆண்டவருக்கு முதலாவது தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, கர்த்தருக்குள். அப்போ தாதப்பன் நாங்கள் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய வேணுமென்று கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒரு கற்பனை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த கற்பனைக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு அதன்படி அவைகள் சொல்லும் பொழுது நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களில் எவ்வளோ பேர் கூடாத விஷயங்களை செய்ய சொல்லி பிள்ளைகளுக்கு தவறான வழிகளை காட்டுகிற தாதகப்பன்மாரே உண்டு. அவர்களுமே தாதகப்பன்மாரை பிள்ளைகளோடு சேர்ந்து பாவ காரியங்களில் ஈடுபடுகிறதும் உண்டு. ஆனால் அதற்கெல்லாம் ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்லல. ஆனால் கர்த்தருடைய வேதத்தின்படி ஆண்டவர் 10 கற்பனைகளை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ கடவுளுக்கு பயந்து நடக்கிற தாதகப்பன்மாருக்கு அவங்க காட்டுற வழிக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்தால் நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும். நாங்கள் கையிட்டு செய்கிறது எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் தாதகப்பனை மாத்திரமல்ல, நாங்கள் எல்லாரையுமே நாங்கள் கனம் பண்ண வேண்டும். விசேஷமாக தாதகப்பனை நாங்கள் கனம் பண்ணும் பொழுது எங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும். நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எங்களுக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், விடுதலை எங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதனால் நாங்கள் கர்த்தருக்குள்ள நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் எங்களுக்கு எங்களுக்கு கொடுத்த தாதகப்பனுக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு அவர்களுக்கு நாங்கள் கனத்தை கொடுத்து
சொல்கிறபடி நாங்கள் வாழும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து நடத்துவார். அம்மா ஏதாவது சொல்ல போகிறீங்களா? ஓகே, எல்லாருக்கும் கை காட்டுட்டோங்கோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்கோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.